இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனம் மத்தேயு 15:21 to 28 முதல் வசனங்களை பார்க்கலாம். இதில் கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்த்துக்கொள்ளலாம். மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு சீதோன் பட்டணங்களில் திசைக்கு திரும்பினார். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவளுடைய சீஷர்கள் வந்து, தம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கேட்குறாள். ஏசப்பா சொல்கிறார் இந்த வசனத்தை. எப்படி சொல்கிறாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றது சராசரி மனுஷ வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது மிகவும் கடினமான ஒரு வார்த்தையாக இருக்குது. இது பல கோணங்களில் பல விதமாக சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு அவர் சொன்ன அந்த வசனத்தை தான் நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தை சொல்லும்போது பிள்ளைகள் என்று அவர் ஒரு கூட்டத்தாரை சொல்லிக்கிட்டு நாய் என்று சொல்லி அவளை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்குது இல்லையா? பொதுவாக பார்க்கும்போது இப்போ இந்தப்பட்ட ஒரு சூழலில் நம்ம என்ன பண்ணோம்? உடனே கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு விலத்தி போயிடுவோம் இல்லை? அதே ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போமா இருந்தால், ஏசப்பா எங்கேயாவது யாருக்கும் மறுப்பு சொல்லலை இல்லை, வியாதியஸ்தர்களையும் சுகப்படுத்தினவர் தான் ஏசப்பா. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா அவளை கீழ்த்தரமாக வைத்தோ அல்லது அவள் மேல் கோபம் அடைந்தோ அல்லது அவளுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. அவளுடைய மனநிலைகள் எப்படிப்பட்ட சூழலும் அவளுடைய கீழ்ப்படிவையும் அவளுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை காண்பிப்பதற்காகத்தான் இந்த தருணத்தை அவர் யூஸ் பண்ணியிருக்கார். மேற்கொண்டு மீதி வசனத்தை நம்ம பார்த்துக்கலாம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிகளை தின்னுமே என்றாள். என்ன சொல்கிறாள்? தன்னை தாழ்த்துறாள். அங்கே எதுவுமே கோவப்படலை, எதுவுமே வார்த்தை பேசலை. அதற்கு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் ஏசப்பா சொல்லிட்டாரு. அவள் ஒரு எதுவுமே மறப்பு சொல்லாமல் திருப்பி பணிகிறாள். பணியும் போது ஈஸியாக இதை முதலே சொல்லியிருப்பார். எல்லாருக்கும் ஏசப்பா இப்படி தானே சொல்லியிருந்தார். உன் விசுவாசம் அல்லது சுகமாக கடுவது, நீ விசுவாசித்தால் நடக்கும், உன் சித்தம் போல் நடக்கட்டும், இப்படி தான் சொன்னார். யாரையுமே இப்படி அவர் ஆர்கியூ பண்ணி சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நம்ம ஒவ்வொருவருடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னா, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற விசுவாசம் தான். நம்ம பரீட்சித்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசம் பலவகைப்பட்ட விசுவாசம். ஒன்று, நம் தேவைகள் நிறைவேறணும் என்பதற்காக ஒரு விசுவாசம். நம்ம படித்து பார்த்தா அதுதான் காரணம். ஏசப்பா செய்வார், செய்யுங்க நம்புகிறோம், அது நடக்கும். இன்னொன்று சூழ்நிலைகளை, அதாவது சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த விசுவாசத்தை வச்சு கொண்டிருக்கிறோம். ஓகே. இன்னொன்று நம்ம ஏசப்பா நித்திய ஜீவனுக்கு நான் போவேன், அதுதான் என் நோக்கம் இருக்கிறவங்க முன்ன எங்கே நடக்கிறதையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள் வந்தாலும் ஏசப்பா இருக்கிறார், அவர் அண்டி இது எதுவும் அனுமதிக்கப்படாதுன்னு அவங்களோட நோக்கமே இயேசுவை மகிமைப்படுத்துகிறது தான் இருக்கும். வருவதெல்லாம் நன்மைக்கு என்று ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இதில் இவ நித்திய ஜீவனை அறிந்திருப்பாளா அல்லது ஏசப்பாட சுசஸ்தம் முன்னரே அறிந்திருப்பாளா நமக்கு தெரியல. திடீரென்று எம்மாக சுகப்படணும். அவளுக்குள்ள என்ன வந்தது? ஏசப்பா மேலே தான் கண்டோ காணாதோ விசுவாசம் அல்ல, இவரால் முடியும்,
இவர்கிட்ட நான் பிடித்தா தான் நடக்கும். அங்கே நடக்காத மாதிரி ஒரு சூழல் வந்த போதும் அவள் என்ன பண்ணுறா, அந்த அழகான பணிவுள்ள வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாள். இதுதான் நம்மளுடைய சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு வரும். இங்கே கானானிய ஸ்திரீ கேட்டால் ஏசப்பா சொன்னார், இப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுற அந்த ஆர்கியூமெண்ட் நமக்கு தேவையில்லை. ஏசப்பா என்ன சூழலில் சொல்லியிருக்காருன்னா அவளுடைய விசுவாசத்தை கடைசியில் ஈஸியாக என்ன சொல்கிறார், பிரதித்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது. ஏசப்பாவுக்கு தெரியாதா, முதலே அவளுடைய விசுவாசம் தெரியும். நமக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவருடைய விசுவாசத்தை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரீட்சித்து பார்த்தா நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஒரு உறவினர்கள் மத்தியில் ஒரு தகாத வார்த்தை சொல்லிட்டால கோவப்பட்டுறோம், வேலை செய்கிற இடத்துல சொல்லிட்டா கோவப்பட்டுறோம். சரி, ஏசப்பா தான் உலகத்தில் வந்தார் சொல்கிறார், பல பெரிய பெரியமாக வித்துவான்கள் பெரிய பெரியமாக இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கனம் பண்ணலை, நம்மளை மதிக்கலை, இப்படித்தான் நம்மளோட மைண்ட் செட்டப் இருக்குது. அப்போ ஏசப்பா சொல்லியிருந்தா கூட இப்படித்தான் நம்ம கோவப்பட்டிருக்கோம். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, அதில் பொறுமையோட கீழ்ப்படி உம்மால் ஆகுமன்றது தான் அவளுடைய விசுவாசம் அங்கே. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், என்னை சூழ கஷ்டமோ துன்பமோ எது நடந்தாலும் ஏசப்பா அனுமதிக்காமல் இந்த காரியம் நடக்கவில்லை, அவரால் முடியும் என்று நான் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக இதே ஏசப்பா இந்த வார்த்தை சொன்னார், உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னார். அந்த விசுவாசம் பெரிதாக இருக்குன்றதை நம்மளை பார்க்குறாரு. அந்த விசுவாசம் பெரிதாக இருக்கும்போது எதிர்மறையானது தீமையானவை எல்லாமே நன்மையாக ஏசப்பாவால் மாற்ற முடியும். இலக்கவட்ட சகோதரி, உங்களுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட பல பாடுகளை கடந்து, பல அவமானங்கள், பல இன்னல்களை கடந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் அதை திரும்பி பார்க்காம ஏசப்பாவால் எல்லாம் முடியும் என்று நம்பி விசுவாசத்தை நம்முடைய ஓட்டத்தை அவர் சொன்னபடி ஓடும்போது கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி இயேசுப்பா.